نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மாநபி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த தொடரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளை உள்ளடக்கிய நாட்களை பற்றி, அந்த நாட்களிலே நடந்த நிகழ்வுகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் நபிகளாரின் வாழ்க்கையில் இல்லை, இஸ்லாமிய உலகிலேயே மறக்க முடியாத அளவுக்கு நீங்கா நினைவுகளோடு இன்றும் இருக்கிற ஐயாமுல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்தினுடைய நாட்களை பற்றிய செய்தியை பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவிற்காக அவனது மார்க்கத்திற்காக தான் இருந்த இடத்தை, வீட்டை, தொழிலை, வாழ்ந்த வாழ்விடங்களை எல்லாவற்றையும் விட்டு புலம்பெயர்ந்து போவதற்கு ஹிஜ்ரத் என்று பெயர். ஹிஜ்ரத் மார்க்கத்தினுடைய முக்கியமான விஷயங்களில் ஒன்று. ஹிஜ்ரத், யாராவது ஹிஜ்ரத் மேற்கொண்டால் அவர்களுடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. உண்மையாகவே அவ்வாறு ஹிஜ்ரத் செய்து போனவர்களுக்கு மிக உயரிய பெயர் முஹாஜிரீன்கள். ஹிஜ்ரத் செய்து போனவர்கள் அவர்கள் வீடுகளை, அவர்களின் தொழிலை, அவர்களின் காசு பணங்களை எல்லாவற்றையும் விட்டு மார்க்கத்திற்காக புலம்பெயர்ந்து போனார்கள். அதிலேயும் மதீனாவை நோக்கிய ஹிஜ்ரத் பயணம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் அது ஃபர்து என்கிற கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது. யார் ஹிஜ்ரத்துக்கு போகாம, மதீனாவுக்கு போகாம மக்காவிலேயே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான சொந்த பந்த உறவுகள் கூட துண்டிக்கப்பட வேண்டும் என்றது மார்க்கம். உதாரணமா, 2 முஸ்லிம்கள், ஒருவர் புலம்பெயர்ந்து மதீனா போய்விட்டார், ஒருவர் போகவில்லை, மக்காவிலேயே இருக்கிறார், தந்தையும் மகனும் என்று வைத்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் அவர்களுக்கிடையிலே வாரிசுரிமை எல்லாம் கூட நிறுத்தப்பட்டுவிடும். வல்லதீன ஆமனு வலம் யுஹாஜிரு மாலக்கும் மின் வலாயத்திகும் மின் ஷையின் ஹத்தா யுஹாஜிரு. ஹிஜ்ரத் செய்யற வரைக்கும் அவங்கள்ட்ட உள்ள எல்லா உறவுகளும் துண்டித்து போய்விட்டிருக்கும். அப்படி ஒரு ஹிஜ்ரத்தை அல்லாஹ் அனுமதி தந்தான். புலம்பெயர்ந்து போகலாம், பக்கத்தில் உள்ள மதீனாவிற்கு போகலாம். ஹிஜ்ரத் வெறுமனே ஒரு ஊர் விட்டு ஊர் போவதல்ல, கொஞ்ச நாள் இங்கிருந்துட்டோம் கொஞ்ச நாள் அங்க இருக்கலாம் என்பதல்ல. இந்த பிக்னிக் எல்லாம் போற மாதிரி நல்ல ஒரு ஜாலியான பிரதேசத்துக்கு மாறி கொஞ்ச நாள் இருக்கலாம், அப்படி அல்ல. ஏராளமான கஷ்டங்களை உள்ளடக்கிய பயணம் ஹிஜ்ரத்தினுடைய பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட போது முதலாக ஹிஜ்ரத் செய்தவர் யார்? பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான பேருடைய கருத்துப்படி முதல்ல ஹிஜ்ரத்துக்கு போனது அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல் மக்ஸூமி கோத்திரத்தை சார்ந்தவர். இவங்க தான் முதல்ல ஹிஜ்ரத்துக்கு போய் முதல்ல குபாவில், மதீனாவில் போய் சேர்ந்தவங்க. இவங்க சகோதரர் ஒருத்தர் இருந்தார், உடன் பிறந்த சகோதரர், அஸ்வத் இப்னு அப்துல் அசத் அப்படின்னு அவருக்கு பேர்.
இவர் பின்னாடி வரும் பத்ரு போர்க்களத்துல தன்னைத்தானே வீரராக நினைத்து கொண்டு, நான் பத்ர்ல அந்த பத்ரு என்கிற கிணறு இருக்கிறது அல்லவா, அந்த கிணற்றுக்கு பக்கத்துல தைரியமா வருவேன், முஸ்லிம்களுக்கு சொந்தமான கிணற்றை நாசம் செய்கிற எண்ணத்தோடு அங்கே வந்த போதுதான் ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலை வெட்டினாங்க. நீ வருவியா அப்படின்னு சொல்லி. முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய களமாடியவர். ஆனா சொந்த சகோதரர் பார்த்தா மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர். முதல்ல ஹிஜ்ரத்துக்கு போனவர். அதுக்கப்புறம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆள் யாரு, இந்த அந்த அஸ்வத் இப்னு அப்துல் அசதுங்கிறவர். ரொம்ப பயங்கரமான தோற்றம், நல்ல சக்தி வாய்ந்தவர். இந்த மாதிரி நாச வேலை பண்றப்போ காலை வெட்டினாங்க. அப்புறம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொலையும் செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன். வரலாற்று ஆசிரியர்கள், மார்க்க அறிஞர்கள் எழுதுறாங்க, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா எல்லா படைப்புகளுக்கும் வலது கையிலே பட்டோலை கொடுத்தால் அவர் சுவனவாதி என்று அர்த்தம். இடது கையிலே அவர்களின் அமால் நாமா என்கிற பட்டோலை கொடுத்தால் அவன் நரகவாதி என்று அர்த்தம். நாளை மறுமையில் முதலாக வலது கையில் பட்டோலையை பெறுவது ஹிஜ்ரத் செய்து போன அபூ சலமா. இடது கையில பட்டோலை வாங்கிறது இவர் கூட பிறந்த சகோதரர். அதாவது முதல் நரகவாதி என்று அடையாளமிடப்படுவது இவருடைய கூட பிறந்த சகோதரர் அஸ்வத் இப்னு அப்துல் அசத். அவருக்கு தான் முதல்ல என்ன ஒரு முரண்பாடு, ஒரு குடும்பத்திற்குள் ஒரே ரத்தம் ஓடுகிற இரண்டு சகோதரர்களுக்கு இடையில். அன்பானவர்களே, ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட உடனே ஆரம்பத்துல போனவங்கல்ல முக்கியமானவங்க ரெண்டு கண்ணும் தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் சில காலம் முஅத்தினாக இருந்தவர்கள். பேருதான் ரெண்டு கண்ணும் தெரியாதே ஒழிய கண் தெரிந்தவர்கள் ஈடுபடுகிற தீரத்தை விட, தீரச் செயல்களை விட இவர்களுடைய தீரச் செயல்கள் அதிகம். அவங்கெல்லாம் ஆரம்ப ஹிஜ்ரத்துக்கு போன முஹாஜிர்கள். இதுக்கு அடுத்தது மிக ஆரம்பத்துல போனவங்கள லிஸ்ட் பார்த்தோம்னா சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபான்னு சொல்லுவாங்க இவரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடியே போய் அங்க இஸ்லாத்துல சேர்ந்தவங்களுக்கெல்லாம் தொழுக வச்சுக்கிட்டு இமாமா வேலை பார்த்தவர். ரொம்ப அருமையா குர்ஆன் ஓதுவார். வேறு ஒரு நபிமொழியில ஹுதுல் குர்ஆன மின் அர்பஇன், 4 பேர்த்திட்ட நீங்க குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றதுல இவங்க பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நல்ல காரியான சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு குபாவிலே தொழ வைத்து கொண்டிருந்தார்கள். இவங்கெல்லாம் ஆரம்பத்திலேயே ஹிஜ்ரத்துக்கு போனவங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் பேர் என்னன்னா அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின்னு குர்ஆன்ல சொல்லுது. முதலாக ஹிஜ்ரத்துக்கு போனவர்கள். இவங்களுக்குள்ள சிறப்பு சஹாபாக்கள்ல வேற யாருக்கும் இல்லை. பின்னாடி உள்ளவங்களுக்கு அந்த சிறப்பு கிடையாது. முந்தியவர்களே. அஸ்ஸாபிகூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் அப்படின்னு குர்ஆன் இவர்களை பற்றி சொல்லுகிறது. ஆரம்பமா ஹிஜ்ரத் போனவங்களுடைய இந்த வரிசையை தாண்டி வந்தோம்னா மிக முக்கியமான ஹிஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிஜ்ரத். ஊரை விட்டு போறதுக்கும் விடல, ஊர்லயே இருக்கிறதுக்கும் விடல அந்த மக்காவுடைய காஃபிர்கள். யாரெல்லாம் புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு போறாங்கன்னு தெரியுதோ அவங்களை எல்லாம் போய் வழி மறிக்கிறது, அடிக்கிறது, இருக்கிறது எல்லாம் புடுங்கிறது, போக விடமாட்டேன்னு சொல்றது, இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. எனவே மறைந்து தான் ஹிஜ்ரத்துக்கு போய் கொண்டிருந்தார்கள். ஆனா இந்த மறைஞ்சு ஒளிஞ்சு போறதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடக்காது இல்லையா. அவங்க நேரா காபத்துல்லால அறிவிப்பு செஞ்சுட்டு கிளம்புனாங்க. உன்னால முடிஞ்சதை பாரு, நான் ஹிஜ்ரத்துக்கு போறேன்னு சொன்னாங்க. எல்லாத்துட்டையும் சத்தம் போட்டு சொன்னாங்க, இன்னி முஹாஜிருன் இலல் மதீனா, நான் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்துக்கு போறேன். மன்னராத அன் தத்கல உம்மு, யாருடைய தாய் தன் மகனை இழக்க தயாரோ அவங்கெல்லாம் வரலாம் என்கிட்ட. ஃபல் எத்தபிஉனி வராஅ ஹாதல் வாதி, இந்த ஓடைக்கு பின்னால என்னை சந்திக்கிட்டோம். அதாவது எந்த தாயோட பிள்ளையெல்லாம் எத்தீமா போகணுமோ அப்படின்னா அவனை மௌத்தா போயிடுவேன்னு அர்த்தம். அதை சொல்லி வர்றவங்க வாங்கன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெரிய சிறப்பு. இங்கே வரலாற்று ரீதியாக ஒரு செய்தியும் சொல்ல வேண்டும்.
அன்பானவர்களே, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சிறப்பை கஅபத்துல்லாஹ்ல நின்று இப்படி சொல்லிட்டு உமர் ஹிஜ்ரத்துக்கு போனாங்க என்பதை அறிவிப்பது யாரு தெரியுமா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இங்கதான் கவனிக்கணும். சில பேரெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள்ல பின்னாடி உள்ள கொள்கை குழப்பவாதிகள் சில பேர் முடிச்சு போட்டு விட்டாங்க. சும்மாவாவது திரிச்சு பேசினாங்க. அலிக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஆகாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் லேசா அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. உண்மையாகவே அப்படி ஏதாவது ஒரு விரோதமோ, பகைமையோ, குரோதமோ, கெட்ட எண்ணமோ உள்ளத்துல இருந்துருந்துச்சுன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தனிப்பட்ட இந்த சிறப்பை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல வேண்டியதில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் இதை சொல்றாங்க. அல்லாஹ் அவர்களின் தர்ஜாக்களை உயர்த்த வேண்டும். 2 பேரும் பெருமக்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேருடைய மனதிலேயும் கடுகளவும் கெட்ட எண்ணம் கிடையாது. பின்னாடி உள்ள சில பேர் முடிச்சு போட்டு விட்டது அது. ஆக இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் சிறப்பை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் சொல்லுகிறார்கள். நினைச்சிருந்தா இதை மறைச்சிருக்கலாமே, உலகத்துக்கு சொல்லாம. அவர்கள் தான் அறிவித்தார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிஜ்ரத்தினுடைய அனுமதியை தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு புறப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைத்த உடனே ஒரு மத்தியான நேரம், லுஹுர் தொழுகைக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வீட்டுக்கு வருகிறார்கள். பொதுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்துல யாரு வீட்டுக்கும் போக மாட்டாங்க. அது மத்தியானம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிற நேரம், கைலூலா நேரம்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்திலேயும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் வந்ததில்லை. வழக்கத்துக்கு மாத்தமா மத்தியானம் அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். போன உடனே நிறைய பேர் ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவ போறதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதிக்கல. காரணம், மனசுல அவர்களை தங்களோடு அழைத்து செல்ல வேண்டும் என்கிற முடிவு இருந்தது. அதை தெரிவிக்கவும் இல்லை. ஆனாலும் அண்ணல் கூப்பிட்டால் எந்த இரவானாலும் எந்த பகலானாலும் ஹிஜ்ரத்துக்கு போகணும்னு தயாரா இருந்தாங்க. இது எப்படி தெரியுமா? மனைவி மக்களை எல்லாம் விட்டுட்டு அவங்க மட்டும் ரசூலுல்லாஹ் கூட போறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஒரு குடும்பமே மார்க்கத்திற்காக தியாகம் செய்தது என்கிற வரலாற்றில் கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாலே இந்த உம்மத்தில் அறியப்படுபவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே நாம கிளம்பணும், அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான், தயாராகிறீங்க. ஏற்கனவே சொல்லி அனுமதி பெற்று வைத்திருந்தார்கள். அதாவது 2 ஒட்டகங்களை தயார் செய்து வைத்திருந்தார்கள் ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 1, அவங்களுக்கு 1. வந்து நீங்க எங்கூட வாங்க, ஹிஜ்ரத்துக்கு போறோம்னு சொன்ன உடனே அழுத அழுகை, அல்லாஹு அக்பர், சந்தோஷத்துல. வெறுமனே சோகம் இல்ல, அது ஆனந்த அழுகை. இந்த ஆனந்தத்துல, ஏன்னா ஹிஜ்ரத்தினுடைய ரூட் அப்படிங்கிறது, பயணம்ங்கிறது மக்காவில இருந்து மதீனாவுக்கு போய் சேர்ற வரையும் ஒட்டு மொத்தமா 14 நாட்கள். 14 நாட்கள் பிரயாணத்தில் ரசூலோடு நாம் இரவும் பகலும் முழுக்க முழுக்க கூட இருக்க போறோம். அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏங்க, 5 நிமிஷம் அருமைநாயகத்தின் முகம் பார்த்து அமர்ந்திருப்பதே இந்த உலகத்தினுடைய பிறப்பின் பெரும்பாக்கியம். அது 14 நாள் இரவும் பகலும் வேறு எந்த தோழமைக்கும் கிடைக்காத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆனந்தத்திலே அழுதார்கள். அப்போது ஆயிஷா அம்மா பருவம் எய்தாத சிறுமி, சின்ன பொண்ணு அவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு மனுஷர் சந்தோஷத்துல கூட இவ்வளவு அழுக முடியும் அப்படிங்கிறத நான் என் தகப்பனார் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு போலான்னு சொன்னப்ப அழுத அழுகையில் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2-3 நாளாவே அந்த கனவு பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு போவதை போல. அது பேரித்தம்பழ மரங்கள் நிறைந்த இடம். மனசுல ஹஜர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடமும் அப்படிப்பட்டதுதான். ஹஜரா இருக்குமோன்னெல்லாம் எண்ணம் வந்துச்சு. இல்ல, மீண்டும் மீண்டும் அல்லாஹ் முதல்ல ஹிஜ்ரத்துக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த கனவை காட்டிட்டான். அதற்கு பிறகுதான் தெரிந்தது, யஸ்ரிப் என்கிற பெருமானார் நுழைந்ததற்கு பின்னால் மதீனத்து பட்டணம் என்று பெயர் பெற்ற அந்த நகரம்தான் என்று புரிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கான எல்லா முன்னேற்பாடுகளோடு இருக்கிறார்கள்.
பாருங்கள், இந்த பக்கம் பார்க்கலாம் இந்த எதிரிகள் என்ன செய்யறாங்க. மக்காவில இருக்கிற இவர்களின் ஆலோசனை கூடம் தாருன் நதுவான்னு பேரு. இந்த தாருன் நதுவாவில இவர்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். கூடிட்டு கொஞ்சம் பேர் எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு போன விஷயம் அவங்க காதுக்கு தெரியும். தொடர்ந்து இந்த ஊரை விட்டு கொள்கைக்காக, கோட்பாட்டிற்காக, அவர்கள் பின்பற்றுகிற மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காகவும் வளர்ப்பதற்காகவும் பன்னெடுங்காலமாக பரம்பரையாக வாழ்ந்த ஊரை விட்டு இப்படி ஒரு கூட்டம் போறது அவங்கனால பொறுத்துக்க முடியல. சும்மா சேருவாங்க அந்த கொள்கையில, அதுக்காக ஊரையே காலி செஞ்சுட்டா போவாங்க. இந்த அளவிற்கு கூட இவர்களுக்கு ஒரு உத்வேகம் வருமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சாங்க. கடைசியில அவங்க முடிவு பண்ணது அல்லாஹ் கூட குரான்ல சொல்லுவான், வைத்தியம் குருபிக்கல் லதீன கஃபரு யுஸ்பிதுக அவ் யக்துலுக அவ் யுக்ரிஜூக். ஒன்று வச்சு வேதனை செய்யணும், அல்லது ரசூலுல்லாவை கொல்லணும், அல்லது இந்த ஊரை விட்டு வெளியே துரத்தணும். இந்த 3 முடிவுகள் பரிமாறப்பட்டு பேசப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு கொல்றது மட்டும்தான் தீர்வு என்று இபிலிஸால் ஐடியா கொடுக்கப்பட்டு, மனித தோற்றத்தில் இருக்கிற இபிலிஸ் ஐடியா கொடுத்து எல்லாரும் சேர்ந்து கொல்லுவது என்று முடிவெடுத்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டை சுற்றி இரவோடு இரவாக. அதுக்கு செலக்ட் பண்ண விதமே பயங்கரம். என்னன்னா, ஒட்டுமொத்த மக்காவிலேயே நல்ல குறிவைத்து போர் செய்யக்கூடிய, வாழ் பிரயோகம் செய்யக்கூடிய, பயங்கரமான தோற்றத்தில் இருக்கிற 40 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த 40 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி இருக்கிறார்கள். அரசல் புரசலாய் நபிகளார் செல்லக்கூடும் என்பதை தெரிந்து வைத்திருந்து, அத்தனை பேரினுடைய கையிலையும் பயங்கரமான வாள், கொடுவாலேந்தி கொமான் நபியின் வீட்டை சுற்றி குஃபார்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிற போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போக வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் கூட சொல்லுவான் அந்த ஆயத்துடைய கடைசியில, வயம் குருன வயம் குருல்லா அல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்கிறான், இவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், ஆனால் சூழ்ச்சியாளர்களில் அல்லாஹ் சிறந்தவன் என்கிற வாக்கியம் குர்ஆனிலே சொல்லுகிறது. இப்ப இத்தனை 40 பேர் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கண்ணிலும் படாமல் போக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வுக்கு அது பெரிய விஷயம் அல்ல. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், அபூலஹபோட மனைவி வந்தப்போ உட்கார்ந்துருக்கிற ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு தெரியல. அந்த மாதிரி கடந்து போகிற ரசூலை இவர்களின் கண்ணுக்கு தெரியாமல் ஆக்கிவிட அல்லாஹ்வுக்கு போதுமானவன். அல்லாஹ் அவனுக்கு முடியும். அப்போ காலை விடிந்து பார்க்கிற போது ரசூலுல்லாவுடைய இடத்திலே ஒருவர் படுத்திருப்பதை போல தோற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, துணிவின் தலைவாயில், அறிவின் தலைவாயில் மட்டுமல்ல, எவ்வளவு வீரமும் துணிவும் நெஞ்சுரமும் இருந்தால், எல்லாம் 40 பேர் வாழ வச்சுட்டு நிக்கிறான், உள்ள வந்தா குர்பானி தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போர்வையை பத்தி அந்த வீட்டுல படுத்துட்டு நீங்க போங்கன்னு தைரியமா படுத்திருந்தாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை படுக்க வைத்து விட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரில ஒப்படைக்க வேண்டிய அமானித பொருட்கள் அது இது எல்லாம் ஒப்படைச்சிட்டு பின்னால வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புகிறார்கள். அன்பானவர்களே, பின்னொரு நாளில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்டார்கள், ஹிஜ்ரத்துக்கு ரசூலுல்லாஹ் போன நைட்டு போர்வையை பொத்திட்டு நீங்க ரசூலுல்லாவுடைய இடத்துல ரசூலுல்லாஹ் மாறி படுத்திருந்தீங்களே, உங்களுக்கு அப்ப பயமா இல்லையா? உங்களை அன்னைக்கு நைட்டே கொலை செஞ்சிருவாங்கன்னு உங்களுக்கு எதுவும் மனசுக்குள்ள பயம் வரலையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை படுக்க வச்சுட்டு நான் முன்னாடி போறேன், நீங்க இந்த வேலைகளை முடிச்சுட்டு பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுல இருந்தே நான் பின்னாடி போவேன்னு அதுக்கு அர்த்தம். நான் வரமாட்டேன்னா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ரசூல் வாயில இருந்து நான் பின்னாடி வருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எவனும் என்னை கொல்லுவான்னு எனக்கு பயமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருகிறார்கள். சூரா யாசீனுடைய வசனம், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். முன்னும் பின்னும் நாம் திரையை ஏற்படுத்தி விட்டோம், அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அப்படிங்கிறது தான் அந்த ஆயத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டு வாளை வைத்து கொண்டு நிற்பவர்கள் நின்று கொண்டிருக்க, கண்கள் மூடப்படவில்லை, திறந்து கொண்டிருக்க,
அவர்களுக்கிடையிலே உரசிக்கொண்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போகிறார். யார் கண்ணுக்கும் தெரியவில்லை. ஃபஅமா அப்சாரஹும், நினைத்தால் அல்லாஹ் எவ்வளவு பேருடைய பார்வைகளையும் குருடாக்குவதற்கு அவனாலே முடியும். போனா நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஒட்டகம் ஏற்பாடு செய்திருந்து தயாரா நிக்கிறாங்க ஊர் எல்லையில. கூட விக்கிரகத்தை வழிபடுகிற காஃபிராக முஷ்ரிக்காக இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு உரைகித்னு ஒருத்தர், நல்ல வழி தெரிஞ்சவர், பூமியின் தடம் தெரிஞ்சவர், அந்த பகுதிகளினுடைய பூகோள அமைப்பு தெரிஞ்சவர். அவருக்கு ஊதியமாய் பேசி ரகசிய பாதையில் மதீனா கூட்டி செல்ல அவரோடு பேசப்பட்டிருக்கிறது. அவரும் ரெடியா நிற்கிறார். கூடவே இன்னொருத்தர் நிற்கிறார். அவருக்கு பேர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா ரதியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய சேவகர் அவர். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஹாதி. ஆக மொத்த 4 பேர் இப்போது ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்று அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, 3வது வழிகாட்டக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உரைகித், 4வது ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ற அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய சேவகர். இப்ப இந்த 4 பேரும் கிளம்புகிறார்கள். கவனிக்க வேண்டும், ஒரு வேற்று மதத்தை சார்ந்த அப்துல்லாஹ் இப்னு உரைகித் பேசப்பட்ட ஊதியத்திற்கு நீதியோடு, நேர்மையோடு, நாணயத்தோடு ஊரே உலகமே தேடுகிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்றுப்பாதையில் பத்திரமாய் உயிர் பாதுகாப்போடு கூட்டி கொண்டு போய் சேர வேண்டும். இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார். பொதுவா தொழில் தர்மம்னு ஒன்று இருக்கு, நீதி நேர்மைன்னு ஒன்று இருக்கு. அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொண்டு வந்தா 100 ஒட்டகம் பரிசுன்னு எல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ரசூல் தலையை மட்டும் கொண்டு போனா போதும். இந்த அப்துல்லாஹ் இப்னு உரைகித் யார்கிட்டயாவது அட்ரஸ் கொடுத்தா போதும், நாங்க இங்க இருக்கோம் அப்படின்ட்டா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. காலம்பூரா செட்டில்ட் ஆயிடலாம் நல்ல பணங்காசுகளோடு. ஆனா தொழில் தர்மம், பேசப்பட்டது சில திர்ஹமோ தீனாரோ ஊதியமாக இருந்தாலும் பத்திரமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிரை பாதுகாத்து கொண்டு போய் சேர்த்தது, அந்த வழிகாட்டியது ஒரு மாற்று மதத்தினுடைய சகோதரர். இன்றைக்கும் அதுதான் சட்டம். நம்பிக்கைக்குரிய வேற்று மதத்தை சார்ந்தவர்களிடம் முஸ்லிம்கள் தங்கள் தொடர்புகளை தொடர்வதில் எந்த விதமான தடையும் கிடையாது. அப்படித்தானே எல்லா விஷயத்திலையும் ஒரு முஸ்லிமாக மட்டுமே நான் சார்ந்து வாழுவேன் என்று சொல்ல முடியாது. விஞ்ஞானிகள் தேவை, மருத்துவர்கள் தேவை, இன்ஜினியர்கள் தேவை, லாயர்கள் தேவை, பல்வேறு சமயங்களை சார்ந்த ஆனால் நீதி நேர்மையும் தொழில் தர்மமும் இருக்கிறவர்கள். அவர்களோடு பயன்படுத்தி கொள்ளுவதில் தவறில்லை என்பதை ஹிஜ்ரத் சொல்லும் பாடமாக நாம் படிக்க முடியும். ஆக இவர்களெல்லாம் கிளம்பிய போது, அதாவது அசல்ல மதீனாங்கிறது மக்காலிருந்து சவுத் சைடு தெற்க, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது நார்த் சைடு வடக்கு பக்கம். என்ன மாற்றுப்பாதை, யாருமே தேடிக்கொண்டு பின்னாலே வந்தால் இவர்களை நெருங்க முடியாது என்கிற சூழ்நிலையில் தான் இவர்களின் பயணம் அமைகிறது. எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அங்கிருந்து கிளம்பி ஹிஜ்ரத்துக்கு போகும்போதே எல்லா ஏற்பாடுகளும் செய்து விட்டார்கள். என்னென்ன ஏற்பாடு? பாதை மாற்றுப்பாதை, ஒரு நல்ல வழிகாட்டி, சேவைக்கு ஒரு ஆமிர் இப்னு ஃபுஹைரா, கூட துணைக்கு தங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, செய்திகளை எல்லாம் ஊர்ல நடக்கிறத இவங்க போன தொலை தூரத்துக்கு பின்னாடி செய்தியை அப்பப்ப சொல்லிட்டு போறதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா, இவங்களுக்கு தேவையான உணவு தீரும் போதெல்லாம் ஒட்டகத்துல உணவுகளை கொடுத்துட்டு போறதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா. நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு குடும்பமே ஹிஜ்ரத்தில் ஈடுபட்டது என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம். இந்த இத்தனை ஏற்பாடு செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் போனதே என்ன தெரியுமா? காரே சவுர் என்கிற அந்த குகைக்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். நேரா போய் சவுர் மலையினுடைய குகைக்குள்ளே நுழைந்து விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத்தினுடைய நாட்களின் பயணம் தொடர்கிறது. இன்னமும் ஹிஜ்ரத் பற்றி நிறைய பேசப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் மீண்டும் ஹிஜ்ரத்தினுடைய நாட்கள் என்று தொடராக பேசுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா முஹாஜிர்கள் என்கிற பேரற்புதமான அந்த பெயரோடு யாரெல்லாம் ஹிஜ்ரத் மேற்கொண்டார்களோ
அவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு உயர் சுவனத்தில் அல்லாஹ் அவர்களை கௌரவிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.